மாதம் ஒரு முறை ஒரு நாள் விரதம் இருங்க. மைண்டுக்குள்ளே ஓங்கிற ஒரு ஓங்காரத்தை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக அவங்க வேலையை பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜி பேசி வீணாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் குறையும். இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா விரதத்தால் மட்டும்தான் முடியும். உயிராற்றலை பெறுவதற்கு, நீண்ட ஆயுளை பெறுவதற்கு, நோய் இல்லாமல் வாழ்வதற்கு, நல்ல தெளிவான கண்கள், தெளிவான சிந்தனை, நீண்ட ஆரோக்கியம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. விரதம் மேற்கொண்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? நிறைய பேர் கேட்டீங்க. விரதம் என்றால் வெறும் தம், அதாவது வெறும் காற்று தான். அதாவது நம்ம விரதம்ங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. மாதம் ஒரு முறை ஒரு நாள் விரதம் இருங்க. எப்படி? மௌன விரதம். அதாவது நிறைய விரதம் இருக்குது, சாப்பிட்ற விரதம்லாம். இந்த மௌனத்துக்கான விஷயங்கள் என்ன? கடவுள் பார்த்திங்கனாக்கா நமக்கு இத்தனை லட்சம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இத்தனை லட்சம் மூச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2,81,000 அப்படின்னாக்கா அவங்க என்னத்தான் தலைகீழாக நின்றாலும் அந்த 2,81,000 இந்த 1 முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உயிர் பிரிந்து விடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இத்தனை பேருக்கு இத்தனை லட்சம் மூச்சுகள் தான் கணக்கிடப்பட்டு அங்கே மேலேருந்து தூக்கி போட்டிருப்போம். இங்கே தான் உட்காந்துருக்கோம், இணங்கிட்டு இருக்கோம். இன்பில்டு மெமரி கார்டு மாதிரி. அதாவது நான் 2,81,000 ஒரு கணக்கு சொல்கிறேன். மீன்ஸ் 81. அந்த 81க்கு அப்புறம் நீங்கள் தேடவே கூடாது. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்த காலத்தில் நல்லபடியாக சூப்பராக வாழ்ந்துட்டுருப்போம். இருக்குது அதை எல்லாருக்குமே இந்த இதை டைம் ஸ்பாமை இன்க்ரீஸ் பண்ணது பார்த்திங்களா? அதாவது கடவுள் கொடுத்தது 2,81. அதாவது இந்த நம்ம வேகமாக மூச்சு விட்றோம் பார்த்திங்களா, அந்த குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த 81 நம்ம முடிக்கணும் இல்லையா டார்கெட்டை? அது நிறையாவே கொடுத்துருப்பார் கடவுள். 1 2 இல்லை, நான் சொல்கிறதுலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இத்தனை லட்சம் மூச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் போச்சு. இந்த லட்சம் மூச்சை நம்ம அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுவோம். நிறையா தொண பேசிக்கிட்டு. அந்த காலத்துலாம் அளவாக பேசுவாங்க, தேவைப்பட்டால் பேசுவாங்க, இல்லாட்டினா உட்காந்துருப்பாங்க முனிவர்கள்லாம். பார்த்திங்கன்னா இந்த தியானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை தான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த மூச்சு விட்டோம்ல, முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஒரு ட்ராக் முடிஞ்சிச்சு. இதுமாரி கவுண்டிங்கில் இருக்கும். அப்போது இந்த கவுண்டிங் எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணணும்? மாதம் ஒரு முறை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அது ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. நான் அந்த நாள் தானே என்ஜாய் பண்ணுற நாள், எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், எத்தனையோ வருது இல்லையா? அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொஞ்சம் மௌனத்தில் இருப்போம். அதுக்குன்னு பேசாமையே இருக்கணும் அவசியம் இல்லை. பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். வெறும் தம், அந்த விரதமும் மௌன விரதமாக இருந்தால் ரொம்ப சூப்பர். ஸோ அப்போ என்னாகும், நம்மளுடைய கண்ணாமுன்னான்னு சிதறுபடுது பார்த்திங்களா எண்ணங்கள், கண்ணாமுன்னான்னு சிதறுது பார்த்திங்களா எனர்ஜி, கண்ணாமுன்னான்னு சிதறுபடும் நம்மளோட சக்கராஸோட எனர்ஜி, தொப்புலேருந்து சோலார் ப்ளெக்ஸ்லேருந்து எல்லாமே வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. தொண்ணு எதுக்கு பேசணும்? பேசலாம், கலகலன்னு பேசலாம், சிரிக்கலாம், வாழ்க்கையே சூப்பராக ஸ்பேம் இம்ப்ரெஸ் பண்ணும் லைஃப்பை. ஆனால் பேச்சை குறடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். அப்போது மாதம் ஒரு முறை அந்த மௌனத்தை மேற்கொண்டால் மைண்டுக்குள்ளே ஓங்கிற ஒரு ஓங்காரத்தை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக அவங்க வேலையை பாருங்கள். சிம்பிளாக அவசியம் ஏற்படுது அப்படின்னாக்கா லைட்டாக பேசிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசவே கூடாது. இப்போ விரதம் இருக்கிறாங்க, மௌன விரதம் இல்லை, நார்மலாக ஒரு ஃபுட்டுக்கு எடுக்கிறாங்க, தண்ணி குடிச்சிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொட்டுக்குட்டியாக பேசிக்கலாம். ஸோ ரொம்ப தேவையில்லை. காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 இப்படி இருந்து பாருங்கள். உங்களுடைய நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த மூச்சு கவுண்டிங் அது கரெக்டாக உங்களுக்கு முழுசாக பூர்த்தி அடையும், பூரணாகதி அடையும் இல்லையா? இந்த 2,81,000 ஒரு கணக்குக்கு சொன்னோம் பார்த்திங்களா, இது குறைஞ்சிக்கிட்டே வரும். சில பேர் 2 லட்சமே முடிஞ்சிடும், அந்த 81 மிஸ் ஆகும். ஸோ அப்போது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மௌன விரதம் அவசியம். மாதம் ஒரு முறை அந்த பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 6 to 6 பேசாமே வேலை செய்யலாம். தேவைப்பட்டால் எழுதி காட்டிக்கோங்க. தேவைப்படும் பொழுது அவசியம், வேறு வழியே இல்லை, நான் பேசிதான்னா ஐயோ என்னோடய மௌன விரதம் கெட்டு போச்சுன்னெலாம் கிடையாது, கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். மற்றபடி திருப்பி உங்கள் வேலையை பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். பேச்சில் கூட அளவுகோல் இருக்கு இல்லையா, அது அளந்து திட்டமாக இப்படி தான் இவ்வளோ தான் எழுதி அமைச்சிட்டாரு கடவுள். அதை கரெக்டாக பேலன்ஸாக தேவையான அளவு தேவையான இடத்துல கரெக்டாக நம்ம பேசணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தைக்கும் அந்த பேச்சுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சொல்வாக்கும் செல்வாக்கும் ஏன் சித்தர்களுக்கு வந்தது? அளவாக உட்காந்துருப்பாங்க, நீ பேசுறதை ஃபுல்லாக உள்வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இதை செய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் மற்றவங்கள பேச விடுங்க, அவங்கள்ட்ட கேட்குங்க, நீங்கள் சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்படி எல்லோரும் மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் பெரிதாகி கொண்டு நீண்டு கொண்டே போகும். அந்த டார்கெட் ஒருத்தவங்க 8 லட்சம்னா 8 லட்சம் வரைக்கும் போகலாம் அழகா, இல்லைன்னா 7 லட்சத்துலேயே முடியும். அப்போது மீறி 1 லட்சம் மிஸ் ஆகுது. நம்ம வாழக்கூடிய எத்தனையோ வருஷம் மிஸ் ஆகும். அதனால தான்
தேவையில்லாத அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கலைகள் கட்டு வச்சுருந்துருப்பாங்க. தேவையில்லாமல் அந்த கலைகள்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. தேவையான இடத்துல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு தேவையான இடத்துல இல்லாமல் போகும். திடீர்னு உங்களுக்கு சிக்காயிடுச்சு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூச்சு தேவைப்படும், காற்று தேவைப்படும், உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வச்சுட்டு இருந்தாலும் அப்போதைக்கு தற்போது தான். எப்படி ஒரு பிளட்டு ஏற்றுறவங்கக்கிட்ட ஒரு டைமுக்குள்ளே அந்த டெஸ்ட்லாம் செத்து போயிடும். அதுக்குள்ளே இயற்கையாக உருவாக்கிக்கணும், ஊற வச்சிடணும். அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காற்று, ஆதார காற்று, மூச்சு காற்றை சேமிக்க வேண்டும். அதுதான் மாதம் ஒரு முறை அவசியம் மௌன விரதம். மௌன விரதத்தில் சாப்பிட்லாமா சார்? அது வந்து விரதம் வேறு, நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். பேச்சில் இருக்கக்கூடிய சக்தியை தான் நம்ம வந்து பேசி சக்தியை பிராணனை வீணடிக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். பிராணன் கலந்திருப்பதால் அது பிராணனை வீணடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். ஏன்ப்பா அனாவசியமாக பேசுகிறேன், அடுத்தவங்க பேச்சு ஏன் பேசுகிறேன், நிதானமாக உனக்கு தேவையானதை பேசுன்னு சொன்னதுக்கு காரணம், நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜி பேசி வீணாக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம ஆயில் குறையும். ஃபோட்டோ எடுத்து ஆயில் குறையும்னு சொல்லுவாங்க. காரணம், பதிவு எடுக்க இன்றைக்கி நிறையா செல்ஃபி எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களோட பின்விளைவுகள் தெரியல அவங்களுக்கெல்லாம். செல்ஃபிக்கு நான் வந்து எதிரி கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு அந்த சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுத்து ஆயில் குறையுங்கிறது உண்மையான விஷயம். நம்மளுடைய எனர்ஜியை பிக் பண்ணி தான் ஒரு பிக்சர் உருவாகுது. உங்களுடைய மறுபிம்பமாக தானே அது விழுது. அப்போ எத்தனை பிம்பத்தை நீங்கள் கரைக்கிறீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்து போயிருவீங்க. இப்போ எடுக்கிற செல்ஃபிலாம் எடுத்து ஐயோ நமக்கு வாழ்க்கையே இருக்காது. உண்மையிலேயே நம்ம உடம்புல உள்ள 6 பதிவுகள் இருக்கு இல்லையா, சக்திகள், அதைத்தான் நம்ம எடுத்து வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போது ஃபோட்டோ எடுத்து ஆயில் குறையும் சொன்னாங்க, அதை அனுபவித்து ஆராய்ந்து சொன்னாங்க. எடுங்க, உங்கள் ஃபோட்டோ எடுங்க, ஆனால் தேவைக்கு போட்டுக்கோங்க. வேறு என்ன பண்ணுறது? இப்போ இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு செல்ஃபி எடுக்கிறது. எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போட்டு மற்றவங்க பார்க்க உங்களுக்கு திருஷ்டியும் வந்து சேரும். 2வது எக்ஸ்ட்ரா பேட் எனர்ஜி. ஐயோ பார்க்குறாங்க, நம்ம பார்க்க நல்லா இருக்கணும், இப்போ பார்க்க நம்ம நல்லா இருக்க மாட்டோம். நல்லா செல்ஃபி எடுக்கிறவங்கள பாருங்கள். செல்ஃபி எடுக்க நீங்கள் எவ்வளோ ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ ஃப்ளஷ்ஷாக இருக்கும், நல்லா பஃபியாக ஃப்ளஷ்ஷாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பீங்க. அடுத்த ஒரு பழைய செல்ஃபியில் எடுத்துகிட்டு இப்போ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கண்ணம் ஒட்டி இருக்கும், இல்லாட்டினா பிளாக் தட்டியிருக்கும், கருவளையம் வந்திருக்கும். காரணம் என்ன? ஃபோட்டோவுடைய இம்பேக்ட். இது சயின்டிஃபிக்கலாக நான் சொல்கிறேன். அதனால் செல்ஃபி எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன இந்த பேச்சை கேட்டிங்கன்னா கோவம் தான் வரும். என்னடா செல்ஃபிக்கெலாம் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் அனுபவித்தவங்களுக்கு, நீங்கள் எடுத்து பார்த்தவங்களுக்கு சரிதான்னு உள்ளுணர்வு உண்மையாக சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அதனால் எடுங்க, சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் பேலன்ஸில் இருங்க. இந்த ஒரு தகவலாக நடுவில் சொல்லிட்டேன். விரதத்துக்கான விஷயம் விரதம். அது வந்து காற்று, வெறும் காற்றை மட்டுமே நம்ம உள்ள நீங்கள் பேசாமல் அப்படி இருந்தீங்கன்னா உள்ள சர்க்குலேஷன் அழகாக சுற்றி நீங்கள் இழந்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதையும் மீட்டெடுக்கும் இந்த காற்று. அண்ட சராசரங்கள் நிறைந்திருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி. அதான் பிராணாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். மூச்சு நல்லா இழுப்பாங்க. எப்படி இழுப்பாங்கன்னா, இந்த அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறுத்தி பொறுமையாக விடுறாங்க பார்த்தீங்களா. ஏன் யோகா பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. கண்ணெல்லாம் பளபளன்னு இருக்கும், நீண்ட ஆயில் இருக்கும். காரணம், அவங்க மூச்சை இழுத்து உள்ளே தம் பண்ணுவாங்க. ஒரு 10 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 பொறுமையாக விடுவாங்க. அண்ட சராசரத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை உள்ளே இழுக்கிறேன். மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. அந்த அழகாக ஸ்பான்ச் மாதிரி இழுக்கும். எப்படி காற்றில் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரோஃபீல்டையும் உள்ளே போச்சா, அற்புதமான காந்த சக்தியை, மின்காந்த சக்தியை உடலில் சேர்த்து வைக்கிறேன். உள்ளே அழகாக உட்காந்துரும். அதை எங்கே வேணாலும் சூப்பரான போய் உட்காந்துக்கும். என் உடலில் தேவையில்லாத கழிவுகளை வெளிநீக்கிறேன். உள்ளே இருக்கும் இல்லையா பேடு, உள்ள எனர்ஜி எல்லாம் வாய் வழியாக போகும். இந்த ரொட்டீன் தான் யோகா. விரதம். அதனால தான் மௌனத்தில் கொண்டு போனாக நீங்கள் எல்லையில்லா இன்பத்தையும் அடைவீங்க. எல்லையில்லா நம்ம இழந்த தாது சத்துக்களாகிய பிராண சக்தியை மீண்டும் எடுத்துக்கொண்டு அதை அதிகரிக்கவும் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் தலைகளை நின்னாலும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த டைம், இந்த ப்ரீத் ஒவ்வொருத்தவங்களுக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. அதை மாற்ற முடியாது. ஆனால் இந்த பயிற்சி தம்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம். கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுகளை கரெக்டாக வாழ்ந்து விட்டு அந்த சுவடியில் நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு இப்போ செஞ்சுருப்பீங்க. அந்த கெட்டது எல்லாத்தையும் அமுக்கி கொடுக்கும் விரதம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் மோட்சாதாரம், அடுத்ததெல்லாம் அப்படி அடுத்தடுத்தது போகும். ஆக மௌன விரதத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மௌன விரதம் இருந்தீங்கன்னா செயலிழந்த உறுப்புகளையும் புதுப்பிக்கக்கூடிய சக்தி உண்டு. செல்ஸ், இரத்த ஓட்டம், புதுப்பித்தல், இரத்தம் இல்லாதமை, நாளமின்மைத்தன்மை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உணர்வுகள், அன்ஃபேட்டக் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா விரதத்தால் மட்டும்தான் முடியும். நிறைய விரதம் இருக்குது, உண்ணாவிரதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மௌன விரதம் வந்து ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட்டு. உயிராற்றலை பெறுவதற்கு, நீண்ட ஆயுளை பெறுவதற்கு, நோய் இல்லாமல் வாழ்வதற்கு, நல்ல தெளிவான கண்கள், தெளிவான சிந்தனை, நீண்ட ஆரோக்கியம். மௌன விரதம், வெறும் தம்.
வாழ்க்கையில் மாதத்தில் ஒரு நாள் கடைப்பிடித்தால், அதான் சொன்னல, ஒரு நாளில் என்னால் பண்ண முடியாது, ஒரு நாளில் பண்ண முடியலனாலும் நீங்கள் ஆரம்பிங்களேன், அதோடய டேஸ்ட் பிடிக்கும். அனுபவித்து பாருங்களேன், கண்டினியூ பண்ணிவிடுவீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுவீங்க. பேசாமையே இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவைக்கு பேசுங்க. அன்றைக்கி மௌனம் வருது, அன்றைக்கி முடியலை, பேசி தான் ஒன்று நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும். ஒரு வீணையை மீட்ட 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 இசை எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வீணையை அழகாக மீட்டினால், அளவோடு மீட்டினால் உங்களுடைய வாழ்க்கை சுரம் என்ற அற்புதமான அந்த லைஃப் ஸ்பாம் ஆயில் தன்மை நீடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.